என் முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு. பச்சை குழந்தை. லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அண்ணி. இந்த வார்த்தையை நீ இப்பவே சொல்லிருக்கலாமே. இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. இப்ப கூட உண்மையை சொல்ல வேண்டாங்கிறீங்களா? உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம சொல்லணும். உங்க அளவுக்கு எனக்கு பக்குவமும் இல்ல, அவங்க மேல பரிதாபமும் இல்ல. நீ அத்தை மாமா மேல இருக்கிற கோவத்துல மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, இதை விட அவங்கள தண்டிக்கவோ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவோ சந்தர்ப்பம் கிடைக்காது. தேவிமா பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். போலீஸே இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டு போயிடுவாங்க. புரியாம பேசாத கோகிலா. ஊரை கூட்டி வச்சுட்டு போலீஸ் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்னா அசிங்கம் யாருக்கு? பெத்தவங்கள தலகுனிய வச்சா எந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஆமா மேடம். போலீஸ் என்ன சொன்னாங்க தாயம்மா? தேவிமாவை கேட்டுதான் முடிவு பண்ணுவாங்களாம். அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, இங்க பாரு தேவி, எல்லாமே நீ சொல்றதுலதான் இருக்கு. யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போலீஸ் எனக்காக வந்திருக்கு. நீங்களும் அவங்கள மாதிரி குடும்ப கௌரவம்னு சொல்றீங்களே. தேவிமா, அண்ணன், அப்பா, அம்மா எல்லாரும் அதிகாரிங்க முன்னாடி பரிதாபமா நிக்கிறாங்கம்மா. உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிற அவங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாதுமா. நடக்க கூடாதுன்னு நாம நினைக்கிற காரியத்தை நிப்பாட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் எல்லாரும் வேண்டான்னு சொல்றீங்க? இங்க பாரு, நிச்சயதார்த்தம் நிக்கணும். ஆனா யாரும் அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. அது தானா நின்ன மாதிரி இருக்கணும். என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாம இருக்கணும். தேவியம்மா, இன்னும் என்கிட்ட 2 ஐடியா இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. என்ன நம்புறல்ல? நான் இருக்கேன். போலீஸ் கிட்ட தெளிவா எனக்கு சம்மதம்னு சொல்லு. விஜய் தம்பி உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியும்ல. எல்லார் முன்னாடி நீங்க மாத்தி சொல்லிட்டா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அவங்க பண்றது உனக்காக தானே. ஆனா அவங்க புரிஞ்சுக்காம பண்றாங்க. நீயாவது அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் அம்மா அண்ணன் தானே சொல்றீங்க. என் மனசுல இருக்கிற பிரவீனை யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? என் கழுத்துல இருக்கிற தாலி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? அப்போ எல்லாருக்கு முன்னாடியும் தாலி எடுத்து காட்ட போறியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல போறியா? இசையம்மா, நீங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இல்ல தாயம்மா, எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. அவளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறா. அவளுக்காக இருக்கிற நம்மள பத்தி யோசிக்கலையே. அம்மா, நீங்க சொல்றத கேட்பாங்கம்மா. நான் சொல்லிக்கிறேன். தேவிமா, சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா. மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். பாத்துக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. வாங்க. அம்மா, நீ மேசர் தானம்மா? உன் வாழ்க்கை தீர்மானிக்க உரிமை உனக்கு இருக்குல்ல? சொல்லுமா. இப்ப சொல்லுமா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? யாராவது உன்னை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சுட்டாங்களா? இங்க பாருமா, சட்டமும் போலீஸும் எப்பவும் பெண்கள் பாதுகாப்புல முன்னுரிமை கொடுக்கும். நீ யாருக்கும் பயப்படாத, உண்மையை சொல்லு. ஏம்மா, நீ யோசிக்கிற பார்த்தா உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் முழு மனசோட தான் சம்மதிச்சிருக்கேன். என் அண்ணனோ என் அம்மாவும் அப்பாவும் என் விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்ய மாட்டாங்க. கன்பார்மா உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல இல்ல? இல்ல சார். வெரி குட்.
இத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இன்ஸ்பெக்டராவே இங்க வந்திருக்கிறேன். யாருக்கு ஒண்ணும் புரியல. நான் இன்ஸ்பெக்டர் சனார்த்தனன். உங்க சம்பந்தி ராமமூர்த்தி இருக்கார்ல, அவர் என்னுடைய பிரதர், மாப்பிள்ளையுடைய பெரியப்பா. என்ன சார் அதுக்கு நீ இப்படி வந்து ஷாக் கொடுப்பீங்க? சார் இப்ப தெளிவாயிட்டீங்களா? என் தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு சந்தோஷமா ஃபங்க்ஷன் நடத்துவோம். உங்களை சீரியஸா எடுத்துக்கிறதா காமெடியா எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுதான் சார் என்னுடைய ஸ்பெஷலு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கார்ல ட்ரெஸ் இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து ரிலாக்ஸா பேசிக்கலாம். சரிங்க சார். கான்ஸ்டபிள், நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க, ஃபங்க்ஷன் முடிச்சு போகலாம். ஓகே சார். அப்பா, கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே புரியலங்க. தம்பி இங்க வா. என்ன சார்? இங்க விஜய் சார் வீடு எங்க இருக்கு? அவங்க வீடா? இதே தெருவுல லெஃப்ட் கட் பண்ணி ரைட் போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்க சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். நிச்சயம் பண்ண போறீங்களா சார்? அது எப்படி உனக்கு தெரியும்? வாசு, ஆ? அவங்க கிட்ட என்ன பேச்சு? டிரைவர், அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போங்க. சரிங்க மேடம். என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். என்னாச்சு வாசு? டயர்ல ஆணி இறங்கிடுச்சுமா. என்னம்மா என்னாச்சு? என்னடா வாசு இது? வீட்டுக்கு போன்னு சொல்லும் போதே இப்படி ஆகுதே, சகுனமே சரியில்லையே. இப்ப என்ன பண்றது பெரியனாச்சி? அதாங்க எனக்கும் யோசனையா இருக்கு. போச்சு. என்ன சார் பஞ்சரா? சார் உங்க காராவது பஞ்சர் தான் ஆச்சு. போன தடவை வந்த காரு பள்ளத்துல உருண்டு விழுந்து தப்பிச்சண்டா சாமின்னு போனாங்க. என்னடா இந்த பையன் இப்படி சொல்றான்? மா, நீங்க அவங்க கூட பேசக்கூடாது சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்படி சொல்றான். தம்பி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உங்களுக்காக என்னால சத்தியெல்லாம் பண்ண முடியாதுங்க. வாட போலாம். வாசு, கொஞ்சம் யோசிக்கலாம்டா. மா, சகுனம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது முட்டுக்கட்ட போடாதீங்கம்மா. நமக்கு ஈக்குவலா சொத்து வருதுமா. ரெண்டும் சேர்ந்தா அடுத்த தலைமுறை வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம். அதுக்காக பிரச்சனையில போய் மாட்டிக்க சொல்றியா? கல்யாணம் பண்ணி வாழ போறது நான் தானே, உனக்கு என்னமா? மாமா, நடந்தே போலாம். ஏண்டா அதுக்காக அவ்வளவு தூரம் நடந்தா போறது? பரவாயில்லம்மா, நடந்து போனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாசு. எல்லாரும் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு இறங்குங்க. மா, வாங்க போலாம். வாசு, எனக்கு இது சரியா படல வாசு. மா, எது வந்தாலும் பரவாயில்லம்மா, வாங்க வாங்கன்றல, வாங்க. தேவிக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தெளிவா தெரியுது. இத வச்சு நாம ஏதாவது பிளான் பண்ணணுமே. தாரா, அக்கா, நீ மட்டும் தனியா மேல என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. கீழே போயேன். நான் கீழே தான்க்கா நின்னுட்டு இருந்தேன். ஆ, ஆமா, தேவி ஏன் அழுதுகிட்டு இருக்கா? அவளுக்கு இந்த கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லையாக்கா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவளுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்றா. கல்யாணம் பண்ண பிடிக்கலையா இல்ல இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? இல்லக்கா, தேவி யார் கூடயோ போன்ல அழுதுட்டு பேசிட்டு இருந்தா. லவ் மேட்டர்னு தான் நினைக்கிறேன். ஓ, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கேக்குறியா? அக்கா, எனக்கு முழுசா எதுவும் தெரியாது. கல்யாண பொண்ணு போன்ல பேசி அழுகுறா. நானே கெஸ் பண்ணி கேட்டேன். அவ லவ் பண்ண மட்டும் போதுமா? வீட்டுல சம்மதிக்கணும்ல. அதுக்காக நான் வாலிய விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
இப்படி கஷ்டப்படுற நிலைமை நாளைக்கு தேவிக்கு வரவே கூடாதுக்கா. இத நீ அவகிட்ட சொல்லாத. ஏற்கனவே அவ எப்படி நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். தேவிக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கும் பிடிக்கலதான். என்ன பண்ண சொல்ற? வீட்டை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீங்க இப்ப சரின்னு சொன்னா நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்றேன். உன்னால எப்படி முடியும்? என்னக்கா நீங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். எந்த மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணுக்கு சீர்வரிசை பாக்குறாங்களோ இல்லையோ, பொண்ணு மட்டும் பத்திரமாத்து தங்கமானு பாப்பாங்க. அப்ப வரவங்களும் அப்படிதானே இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட தேவி லவ் பண்ற விஷயத்த சொல்லிடலாங்கிறியா? ஓப்பனா ஏன் சொல்லணும்? மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட பட்டும் படாம சொன்னா போதும்ல. நம்ம தேவிய பத்தி இப்படி தப்பா பேசினா நல்லா இருக்காதுல்ல. அண்ணி, என்ன பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தாரா சொல்ற மாதிரி செய்ய சொல்லுங்க. ஹே, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உன் பேரை நீயே கெடுத்துப்பியா? எனக்கு பேரு முக்கியம் இல்ல அண்ணி, பிரவீன் தான் முக்கியம். எப்படியாவது நிறுத்த சொல்லுங்க. தாரா, நீங்க ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்துங்களேன். ஆனா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அண்ணி சொல்லுங்க அண்ணி. சரி, இவளுக்காக பண்ணு தாரா. ஆனா யாருக்கும் இதனால பிரச்சனை வந்துடக்கூடாது. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க குழம்பிக்காதீங்க. இசை, அத்தை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே அவங்கள கூட இருந்து கவனிக்கணும். சரிங்க அத்தை. தேவி ரெடி ஆயிட்டு இருக்காளா? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டோம். நான் அவளை பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. லேட் ஆயிட போதுமா? ஆகாத அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி மேடம், கார் டயர் பஞ்சர் ஆனதுனால நடந்தே வந்துட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் அவங்க வரட்டும், பாத்துக்கலாம். வரவங்க டயர்டா வருவாங்க. வரவங்களுக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டோம்னா எல்லாரும் கிளீன் போல்டு. சரி சரி. இசை, எதுக்கு ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிற? மாப்பிள்ளை வீட்டுல இன்னும் வரலங்க, அதான் நான் கொஞ்சம். சுந்தரிங்க? அவன் எப்பவும் போல தெரசா கூட விளையாடிட்டு இருக்கான். என்னாச்சு? இல்ல, மேல இடிச்சுக்கிட்டேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? சரி. ஐயா, இன்ஸ்பெக்டர் உங்க சம்மந்தி ஆயிட்டாரு. இனியாவது என் பேமெண்ட்டை கொடுத்துருங்களேன். ஜோசியாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை பத்திரமா கவர்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், மரியாதை பண்ணி உங்களை சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? சரி சரி, உங்களை நான் நம்புறேன். நீங்க பெரிய மனுஷன், கொடுத்துருங்க. ஐயா கொடுத்துருவாரு. போ. அப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, இன்னும் காணமே. இருங்க, நான் போன் பண்றேன். எல்லாம் அருமையா இருக்குல்ல? டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வாசு, நல்லா இருக்கீங்களா? இது என் மக, இது என் மருமகன். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். அம்மா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சே, நான் முன்னாடியே வந்துட்டேன். ஐயா, என் தச்சனையை மறந்துடாங்க. நிச்சயம் நல்லபடியா முடியட்டும். உங்களை சிறப்பா கவனிச்சு. நீங்க கவனிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நின்னுட்டே இருக்கீங்களே, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. இசை, அத்தை, அவங்கள எல்லாம் உள்ள கூட்டிட்டு போமா. போங்க, உள்ள போங்க. வீடெல்லாம் ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. கோகிலா, என் ஒய்ஃப் அத பத்தியே தான் பேசிட்டு வந்தா. தாய்மா கிட்ட சொல்லி இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லு. போ. ஜூஸ் நானே எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. அம்மா, நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க இனி எவ்வளவு நேரம் இருக்கு? அது எதுக்கு நீ கேக்குற? சும்மாதான் கேட்டம்மா. போ, சீக்கிரமா ஜூஸ் எடுத்துட்டு வா. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் போறா.
எல்லா பொருளும் வந்தாச்சு இல்ல? நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டோம். வேற ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சரி தப்பா நினைச்சுக்காங்க, வயசாச்சுல கீழே உட்கார முடியல. தாயமா உன்னை தேவியம்மா வந்துட்டு மேல அவசரமா கூப்பிட்டாங்க, நீ மாடிக்கு போ. எதுக்கு? நீ போய, அவங்க அவசரமா கூப்பிட்டாங்க. போ 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 போ, நான் பாத்துக்கிறேன். இது மாப்பிள்ளைக்கு, இது அவங்க அம்மாவுக்கு, இது அவங்க அப்பாவுக்கு, இந்த 2 மாத்திரையும் மந்திரம் படிக்கிற சாமிக்கு. ஐயோ, நான் வேற இத போய் டேஸ்ட் பாக்குறேன் பாரு. நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க போய் பாருங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி நீங்க பேசிட்டு இருங்க. டேய் விஜய், இன்னொரு முக்கியமான வேலை. நீங்க வேற தெருமுனையில வரும்போதே கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அது வேற மனசே சரியில்லை. எல்லாத்தையும் சகுன தலைய பார்க்க கூடாதுமா. சில விஷயங்க கண் திஷ்டி கழிக்கிறது கூட நடக்கலாம். அப்படி சொல்லுங்க, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கா. என்னம்மா இவ்வளவு கூட்டம் இருக்கு, பொண்ணு மட்டும் காணோம்? டேய், பொண்ணு சபைக்கு தாண்டா கூட்டிட்டு வருவாங்க, கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்ச நேரத்துல பொண்ணு வந்துருவாடா. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. பரவாயில்லம்மா, நான் எப்பவும் ஜூஸ் குடிக்க மாட்டேன். இங்க கொடுங்க. அம்மா நீங்க எடுத்துக்கங்க. இல்லம்மா, நான் சாப்பிடுறது இல்ல. வாசு, நீ வேணா எடுத்துக்கிறியா? இந்த வீட்டுல எது சாப்பிட்டாலும் நான் பொண்ணு கையில தான் சாப்பிடுவேன். நீ பேசி முடிக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஐயா நீங்க எடுத்துக்கங்க. அவங்களே வேண்டாம்னு சொல்றாங்க, நான் எப்படி சாப்பிடுறது? வந்தவங்களுக்கு கொடுமா. என்ன யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம பிளான் டோட்டலா சொதப்புதே. மாடம் நம்ம தச்சனை எப்பதான் கொடுக்க போறாரோ தெரியல. நீங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இவரை வச்சு மொத்தமா சாய்க்கிறேன். ஐயா ஐயா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா? 2 எடுத்துக்கலாமா? எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ, கைக்கு வெட்டல, வாய்க்கு வெட்டல. ஐயோ, என்ன கோகிலா? ஏ கோகிலா, உன்னை நான் கவனமா இருன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. நாலமா பஞ்சு வந்து அடிச்சது. ஏய், உன்னை அங்க இங்க ஆடாதன்னு சொன்னேன். இப்ப பாரு, உன்னால ஜூஸ் கொட்டி போச்சு. இல்லம்மா, சுந்தர் தான். சிவகாமி, நான் தான் தெரியும் வாழை போட்டேன். ஐயோ, என்ன தெரேசா, உன்னை கீழே வர வேணும்னு சொன்னல. அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா. நீ வா வா வான்னு சொல்றேன்ல. ஐயோ, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. அக்கா, ஷோ போச்சு. வீடு சூப்பரா இருக்குல்ல, நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். இப்ப எதுக்குடா போற? ஏமா, அவன் வீட்டை பாக்குற சாக்குல பொண்ணை பார்க்கணும்னு துடிக்கிறான். போகிட்டு விடுமா. உங்களுக்கு வீட்டை சுத்தி பார்க்கணுமா? ஆமாம்மா. நீ யாரு? நான் இசையோட தங்கச்சி. வாங்கல, நான் கூட்டிட்டு போறேன். நீ எப்படிமா? இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே தான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏங்க, நான் வீட பாத்துட்டு வரேன், நீங்க இவனை பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் தானமா பார்க்கணும். அமைதியாரு, எல்லாரும் பாக்குறாங்க. வாமா. என்னப்பா? இருடா, இரு இரு.
டேய் சிக்கல் வந்திருக்கும் போல இருக்குடா. எங்க வீட்டை பத்தியும் எங்க வீட்டு பொண்ணை பத்தியும் நல்லா விசாரிச்சுட்டா வந்திருக்கீங்களா? ஆமாமா, தலைமுறை தலைச்சு நிக்கிற குடும்பம், தலை நிமிர்ந்து நடக்காத பொண்ணு, சம்பந்தம் வச்சுக்க சரிசமமா அந்தஸ்துள்ள குடும்பம்னு எல்லாம் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கோம். நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைன்னு இங்க வந்ததும் தெரிஞ்சிருச்சா? ஆமா, எங்களுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. ஆமா, பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா, வாங்க நான் காட்டுறேன். வாங்க. இதான் கல்யாண பொண்ணு. தேவி, உன் வருங்கால மாமியார், பெரிய நாச்சியார் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கியாமா? ம். நீ இன்னும் ரெடி ஆகலையா? இது ரெடி ஆகுறேன். தேவி இந்த வீட்டு செல்ல பொண்ணு. எங்க வீட்டுக்கு வந்தாலும் இங்க இருக்கிற மாதிரியே நீ சந்தோஷமா இருப்ப. வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் வரேம்மா. தாரா, ஏதாவது சொல்லு. இரு, நான் பேசிக்கிறேன். மேடம். ஆமா, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறல, ஆனா ஏன் தயங்குற? பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு மருமகளா வர தேவி ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்களும் அதிர்ஷ்டக்காரங்க தான். இந்த வீட்டு மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு கொண்டு போக போறீங்களே. தேவி மாதிரி ஒரு பொண்ணு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. வீட்டோட மாப்பிள்ளையா பாக்கணும்னு தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணாங்க. என்னமோ தெரியல, உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. புகுந்த வீட்டுல வாழ்றது தானமா பெத்தவங்களுக்கு பெருமை. அது உங்களை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. அந்தஸ்து அந்தஸ்தோட சேரணும், பணம் பணத்தோட சேரணும்னு ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்களே. நாங்க யாரு? ஆண்டவ முடிச்சு போடுறாமா, அதானே நடக்கும். இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அவமானம் வீட்டோட முடிஞ்சிரும். நடந்த பிறகு தேவிய பத்தி தெரிஞ்சா ஊர் தெரிய அவமானம் ஆகும். அதுதான் எனக்கு வேணும். என்னம்மா யோசிக்கிற? டைம் ஆச்சு, வா போலாம். இல்ல, நீங்க போங்க, நான் ஏதோ வந்துடுறேன். என்ன தாரா, கோவமே இல்லாம போறாங்க? நீ எதுவுமே அவங்க கிட்ட சொல்லலையா? எவ்வளவோ தப்பு தப்பா சொன்னேன் தேவி. அவங்க அத காதுலே போட்டுக்கல. சொத்தை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. பணத்துக்காக வந்தவங்களுக்கு எப்படி கோவம் வரும் தேவி? கொஞ்சம் கோகிலவ மேல வர சொல்றியா? சரி, சொல்றேன். உங்களுக்கு எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீட்டை மட்டும் இல்ல, உங்க பொண்ணையும் உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சேலம் காஞ்சிபுரம் எல்லாம் வந்தீங்கன்னா எங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுப்பீங்க. ஜோசியரு உங்க எல்லார பத்தியும் சொன்னாரு. நீ மட்டும் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்ட, என்ன பார்க்க விட மாட்டேங்கிறியா? டேய், கட்டிக்க போற பொண்ணு தானடா, ஏன் அவசரப்படுற? அவ உனக்குதான். அவங்க சொத்தெல்லாம் சேர்த்து தானே? சென்னை, சேலம், காஞ்சிபுரம்னு எல்லா சொத்தையும் எழுதி வாங்குறது உன் கையில தான் இருக்கு. மா, பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டா அவங்க கையில இருக்க எல்லாத்தையும் கறந்துட மாட்டேன்.
மேடம் தேவி அம்மா மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பேசணுமா?